குமாரமங்கலத்தில் ட்ரம் செட் லாக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக போயிட்டு இருந்தது. அடுத்த நாள் வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலில் ஒரு சத்தத்தை வச்சுட்டு சரி முன்னாடி போனோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேண்டுதல் வச்சிருக்கோங்க எல்லாருமே பால் குணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்னி செட்டு ஊர்வலம் எடுக்கிறது, அளவு போடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கரும்புல தூரில் கட்டி தூக்குறது, இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதாண்டி வெயிட் பண்ணிட்டு தான் ரயில்வே கேட்டாண்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேண்டுதலையும் எடுத்து ட்ரம் செட்டுக்காரங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு தான் ஒரு வழியாக அழைச்சிட்டு முன்னாடி வந்துட்டோம். ஆனால் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா ட்ரம் செட் அடிச்சா முன்னாடி ஆடுவாங்க, பின்னாடி ஆடுவாங்க. ஆனால் உள்ள பூந்தாடுறது, பறந்தாடுறது, குதிச்சாடுறது, தள்ளி ஆடுறதுல அங்கே மட்டும் தான். நைட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு மேலே ஏற்றிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ கும்பல் ஒரு 1.5 மணி நேரம் நிற்காம 1.25 மணி நேரம் அடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டை போட்டுக்கிட்டு 1.5 மணி நேரம் ஆடுறாங்க. அவ்வளோ நேரம் சரி அப்புறம் ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர்லாம் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு மேலே போய் டாப்பாங்கலேருந்து எடுத்தாலும் அப்பயும் பார்த்தீங்கன்னா ஆட்டம் மட்டும் உங்களுக்கு நிற்கவே இல்லை. அப்புறம் அன்னதானம் ரொம்பவே சூப்பரான சாப்பாடுங்க. அன்னதானே சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு வெஜ் மீல்ஸ் கூட்டு, பொரியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கூட்டு, ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை, அது கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ரசத்தை போட்டு முடிச்சிட்டோம். அன்னதான சாப்பாடு பார்த்தீங்கன்னா 10 out of 10 கொடுக்கலாம், அந்த அளவுக்கு சூப்பரான சாப்பாடுங்க. அன்னதானத்தை முடிச்சுட்டு வந்து பார்க்குறோம், அப்பயும் பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆட்டம் மட்டும் நிற்கவே இல்லை. உங்களுக்கு எவ்வளோ நேரம் அடித்தாலும் ஆடுவாங்களாட்டுக்கு. லாஸ்ட்டாக வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குட்டி பையன் கூட ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துட்டு அன்னைக்கு நாளை முடிச்சுட்டோம். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குமாரமங்கலத்து விலாக்னா நிறையா இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.